ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சாதம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சமாக நறுக்கி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா 2 அல்லது 3 சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கங்க. அடுத்து இதில் கேரட்டை துருவி சேர்க்க போகிறோம். கேரட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம இதில் முட்டைக்கோஸை துருவி சேர்க்க போகிறோம். கேரட் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு முட்டைக்கோசையும் துருவி சேர்த்துக்கங்க. முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கேரட்டும் முட்டைக்கோசும் ஒரு 75% குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க. வதங்கின முட்டைக்கோசை கேரட்டையும் ஓரமாக ஒதுக்கி விட்டு அதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை உடச்சி சேர்க்குறேன். அடுத்து அதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து இதில் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா உங்கள்கிட்ட எந்த மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் மிளகாத்தூள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அடுத்து இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்து பொறுமையாக சாதம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, முட்டைக்கோஸ் கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்தை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.